ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெய்ஸ் ஆர்டிஸ்டிக் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மினியாஹா ஃபால்ஸ், மினிசோட்டாவோடைய டே 2 vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபால்ஸை மினியாஹா ஃபால்ஸ் வந்து மினிசோட்டாவோடைய ஸ்டேட்டில் இருக்குங்க. ஒன் ஆஃப் த ரொம்ப ஒரு அழகான ஃபால்ஸு, ரொம்ப இயற்கையான இடம், ரொம்ப ரொம்ப வந்து பசுமையாக இருக்குது. குளிர்ந்த காற்று, ஒரு நேச்சரோடு நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினியாஹா இந்த ஃபால்ஸோடைய நேம் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா, டக்கோட்டா மொழியில் விழும் நீர்னு அர்த்தமாங்க மினியாஹானா. அதனால தான் வந்து இந்த ஃபால்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு பேர். இந்த ஃபால்ஸ் வந்து 53 feet ஹைட்டில் வந்து மேலேருந்து நமக்கு வந்து கீழே விழுகுது. ஃப்ரம் டக்கோட்டாலேருந்து இது வருது. இதில் வந்து நமக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்க்லேருந்து நடந்து வரும்போது அந்த ஸ்டெப்ஸில் நடந்து நம்ம கீழே வந்தோன்னா இந்த ஃபாலோட எண்டில் வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெயிலில் இருக்குங்க. இந்த ட்ரெயிலில் நம்ம போய்கிட்டே இருந்தோன்னா மிசிசிப்பி ரிவரே நம்ம டச் பண்ணிடலாம். ஸோ இந்த இந்த ஆறு, இந்த ஓடைய ஒட்டின மாதிரியே நம்மளுடைய வந்து ட்ரையல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நிறைய பசுமையான ட்ரீஸு, கேவ்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, இயற்கையை ரசிக்க ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான இடம்னே சொல்லலாம். இங்கே வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா இறங்கி வந்து ஸ்விம்மெல்லாம் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து ஸ்விம்மெல்லாம் பண்ணலை. நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா போயிட்டு கால் நினச்சிட்டு எப்படி இருக்குது இந்த இது அப்படின்னு பார்க்க போனோம். பட் ரொம்ப இந்த கிளைமேட் வந்து இன்றைக்கி நாங்கள் ஏர்லி மார்னிங் போனதுனால ரொம்ப சில்லுன்னு இருந்தது. தண்ணிலாம் ரொம்பவே சில்லுன்னு தான் இருந்தது. இந்த ஃபால்ஸு, இந்த இடம் எல்லாமே வந்து எல்லா சீசன்லேயுமே ரொம்ப அழகாக இருக்குமாங்க. ஸ்னோ சீசன்லேயும் சரி, வின்டர்லேயும் சரி, அப்புறம் சம்மர்லேயும் சரி ரொம்ப அழகாக இருக்குமா. நாங்கள் வந்து சம்மர் ஸ்டார்டிங்கில் தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ இந்த இந்த இதில் வந்து நிறைய இவங்க வந்து டாக்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டாக்ஸை பார்க்குற மாதிரி தான் இருந்தது அப்படின்ட்டு தம்பி வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு நேச்சர் லவ்விங் பர்சனுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே போகிற அந்த ட்ரையல் எல்லாமே குட்டி குட்டி பிரிட்ஜு, ரிவரு, நிறைய ட்ரீஸு, இதெல்லாம் நம்ம க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நாங்கள் இங்கே வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணினோம். நல்லா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தண்ணியிலலாம் இது பண்ணிவிட்டு வந்தோம். இது வந்து ஹயாவதா அப்படிங்கிற ஒரு ஸ்டாச்சுங்க. இந்த ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்காகவே இந்த ட்ரையலில் எல்லோரும் நடந்து போகிறாங்க. இது எப்படி இருக்குன்னா ஹயாவதா அண்ட் மினியாஹா ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த சிலையில் வந்து ஹயாவதா வந்து தன்னுடைய காதல் மனைவியான மினியாஹாவை வந்து தூக்கிக்கிட்டு அந்த ரிவரை க்ராஸ் பண்ணுறாங்க. இந்த கதை ஆக்சுவலி ஹென்ரி லாங்ஃபெல்லோ அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதின சாங் ஆஃப் ஹயாவதாங்கிற ஸ்டோரியில் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஓல்டு ஸ்டாச்சுவான். லைக் ஒரு 100 years ஓல்டுன்னே சொல்கிறாங்க. ரொம்ப வந்து அந்த ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்காகவே நாங்கள் போயிருந்தோம். இது வந்து அந்த எண்ட் ஆஃப் மிசிசிப்பி ரிவர். நம்ம வந்து அந்த எண்ட் ஆஃப் மிசிசிப்பி ரிவருக்கு வந்துட்டோம். ஸோ வேர்ல்டுலேயே இது வந்து லாங்கஸ்ட் ரிவரில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட 2300 மைல்ஸில் கடந்து இந்த மிசிசிப்பி ரிவர் போகுது. மினிசோட்டா ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வரைக்கும் இந்த ரிவர் வந்து போகுது. இது வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த லேக் இட்டாஸ்கா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஓடை மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. இவ்வளோ தூரம் போகிறது வந்து ரொம்ப இதாக இருக்குது. இங்கே வந்து சன்செட் அண்ட் சன்ரைஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குமா. பட் அந்த டைமில் நாங்கள் போகல. ஸோ அந்த இடத்துல நாங்கள் பார்க்க முடியல. இந்த ஸ்டோன் ஆர்க் பிரிட்ஜ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல எனக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இடம்னே சொல்லலாம். ஸோ இங்கே இந்த எண்டு வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இந்த நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த ஃபால்ஸு, அந்த ஃபால்ஸ்லேருந்து அந்த ரிவர் வந்து இங்கே கொண்டு வந்து நம்மளை விட்டுடும். இதுதான் மிசிசிப்பி ரிவர் ஸ்டார்ட் ஆகிற இடம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து மறுபடியும் ரிட்டர்ன் நடந்து அவ்வளோ தூரம் போனோம். ஹயாவதா மாதிரி என்னையும் தூக்கிட்டு ஒரு போஸ் கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் சும்மா உட்காந்துட்டு மட்டும் போஸ் கொடுத்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் இன்றைக்கி டேவை வந்து இது பண்ணிவிட்டு எண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். பை ஃப்ரம் ஜெய்ஸ் ஆர்டிஸ்டிக் வேர்ல்ட். தேங்க்யூ.